சொத்துக்காக கொலை செஞ்சிருக்கானா? ஆமா, உன் மாமன் ரொம்ப அயோக்கியன். ஆனா நான் நல்லவன். லட்சுமி, நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, என் ஆஸ்திக்கெல்லாம் உன்னை மகாராணி.
இப்படி நடுக்குற? நானா நடுங்குறேன்? அந்த நாய் இல்ல என்ன எப்படி நடுக்க வைக்கிது? குட் மார்னிங். வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. ஏற்கனவே நடுக்கி போயிருக்கேன், இதுல இந்த ஆள் வேற. செத்து போனாரே தர்மலிங்கம், அவரை பத்தி சில விவரங்களை உங்ககிட்ட கேட்கணும். மிஸ்டர் சத்யநாதன், அந்த நாயை ஊருக்குள்ள எல்லாரும் நல்ல நாயின்னு சொல்றாங்களே, அது எப்படி தர்மலிங்கத்தை கடிச்சு கொண்டு இருக்க முடியும்? சார், ஆபீசர் சங்கர் செத்து போயிட்டாருல, அந்த ஏக்கத்துல நாய்க்கு வெறி பிடிச்சு போச்சு. அந்த வெறியில தான் நம்ம தர்மலிங்கத்தை கடிச்சு கொன்னுருச்சு. அது வெறி பிடிச்ச நாய் என்ன, தெருவுல வர்றவங்க போறவங்க எல்லாரையும் கடிக்க வேண்டியதானே? அது தர்மலிங்கத்தை மட்டும் ஏன் கடிக்கணும்? இது நாய்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? Shut up. மிஸ்டர் புண்ணியகோடி, நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர் பேசி இருக்கிறீங்க, ஞாபகம் இருக்கட்டும். மன்னிக்கணும் சார், முதல்ல அந்த நாயை கொல்லுங்க சார். இல்ல, முதல்ல அந்த ஊமையனை பிடிங்க. நாயை கொல்லுங்க சார். சும்மாரியா? அந்த ஊமையனை பிடிங்க. ஐயோ, நிலைமை தெரியாம அவர் பேசிக்கிட்டு இருக்காரு சார். சார், எங்க வம்சத்துக்கு விரோதியே அந்த நாய்கள் தான் சார். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா சார், எங்க தாத்தா அல்சேசி நாய் கடிச்சு செத்தாரு, எங்க அப்பா புல்டாக் நாய் கடிச்சு செத்தாரு, எங்க அண்ணன் ராஜபாளைய நாய் கடிச்சு செத்தாரு, எங்க அம்மா ஊட்டு நாய் கடிச்சு செத்தாங்க, எங்க மாமியா சொறி நாய் கடிச்சு செத்தாங்க. அவ்வளவு ஏன் சார், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு வெறி நாய் என்ன விரட்டிட்டு வந்துச்சு. அப்போ நான் குழியில விழுந்துதான் சார் என் காலே உடைஞ்சு போச்சு. உன் வம்சமே நாய் கடிச்சுதான் செத்து போச்சுன்னா, நீ நாய் கடிச்சு செத்து போயேன். உன் வம்சத்துக்காவது நாய்கடி வம்சம்னு பேராவது கிடைக்கும். எனக்கே சாபம் கொடுக்குதா? அந்த நாய் உன்னை கொன்னுட்டு தானே என்னையே கொல்லும். என்ன, அந்த ஆபீசரை கொல்லும் போது நீதானே நல்ல கழுத்து நெரிச்சு கொன்ன. என்னையா உனக்குள்ளேயே புலம்பிக்கிற? கொஞ்ச நாளா இதே புலம்புலதான் சார். சார், தர்மலிங்கத்தை கடிச்ச நாய் எங்களையும் கடிச்சாலும் கடிச்சிருங்க சார். சீக்கிரம் எங்களை காப்பாத்துங்க சார். இத பாருங்க, தர்மலிங்க நாய் கடிச்சு இறந்து போனதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதனால நாங்க கூப்பிடும் போது நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். ஏங்க, உங்களை தான். யோ, நீயும் தான். வர்றேன். என்னங்க, இன்னைக்கு ராத்திரி உங்க கூடவே படுத்துக்கிறேனே. ஏயா இப்படி பயந்து சாகுற? நாய் கடிச்சா என்கிட்ட வந்து சொல்லு. நாய் கடிச்சா உங்ககிட்ட வந்து சொல்றதா? என்ன நீங்க சுடுகாட்டுல தான் வந்து பாக்கணும். ஐயோ, நாட்டுல ரொம்ப பேருக்கு ட்ரெயின்ல ஏமா வர்றான், பஸ்ல ஏமா வர்றான், பிளேன்ல ஏமா வர்றான். எனக்கு நாயில ஏமா வருவான் போல் இருக்கே. ஐயோ, நாய்கிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்துங்களே. கணபதியாரே, கணேசா, பிள்ளையாரே. ஓ, 3 பேரும் ஒண்ணுதானா? நல்ல வேலை நாய காணா. நாய், ஐயோ, நாயில, ஐயோ. அப்பா, அப்பா. ஏப்பா, 10 படி இருக்குதா இல்லையா? அப்பா, சோடா கலக்கமா வந்துட்டானே சோம்பேறி. தண்ணி, தண்ணி, ஏண்டா தண்ணிய கேட்டா சாராயத்தைய குடுக்குற பைத்தியக்கார பயல. நானா பைத்தியம்? நாய்! ஐயோ, நாயா? அதுக்கு பயந்துதானே நான் இந்த பக்கம் ஓடிட்டேன். ஐயோ, ஐயோ, சொறி நாய் போட்டுருக்கே, வெறித்தனமா கத்துதே. கடிச்சா நான் செத்து போயிருவேனே. ஐயோ, அம்மா, தொப்புல சுத்தி எத்தனை ஊசி போடுறது? போய் படுங்கடா, காலையில சண்டைக்கு போக வேண்டாம். சண்டைக்கா? நானும் போகணும், எல்லாம் ஆகணுமே. காசுக்கு என்ன பண்றது? கேமரா இருக்கு, கேமரா. நீ படம் எடுக்கிறியா? சந்தைக்கு கொண்டு போய் காசாக்கல மாத்தா நீ அழுவலை ஆட்டம் ஆடிட்டு இருக்க. உன் பேச்சுக்கா கடவுளே, உன் பேச்சுக்கா. நீங்களே கேமரா வச்சு நீங்களே படம் எடுத்துக்க.